சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். கர்மக்காரகன் சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. மார்ச் 29 பயிற்சியாகி அவர் 2.5 வருடங்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான். அவர் ஜூன் 2027 வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர். இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருந்து பலாபலன்களை தரவிருக்கிறார். விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரகன் அப்படின்னு அவரை நம்ம ரொம்ப சொல்கிறோம். அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள். அவங்க தான் பிக் பாஸ், நம்ம இயக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு 1.5 வருடமும் நம்மளுக்கு எல்லாத்தையும் மற்ற 7 கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதே போல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஒவ்வொரு நொடியும் 24/7 நம்ம பிக் பாஸ் தான், விஜய் டிவி பிக் பாஸ் தான். ஓட முடியாது, ஒளிய முடியாது, எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு. நம்ம நினச்சிக்குவோம். நான் நிறைய பதிவுகளில் இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன், மறுபடியும் சொல்கிறேன்னா, எப்பயாவது ஒரு தடவை நமக்கு ஞாபகம் நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா? அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோடு, ஒரு இறை மார்க்கத்தோடு, ஒரு நேர்மறை சிந்தனைகளோடு நம்ம அன்புணர்வோடு, அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துருவோம். போதும், இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும். இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலையை நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன். அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி 12 ராசிக்கும் சிறப்பான பலாபலன்களை தரவிருக்கிறார். ஏன்னா ஒரு 6 ராசி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 6 ராசி கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம், இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது? ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை, அவரை மாதிரி ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம். நான் அதே போல் நம்ம மகாபாரதத்தில் நமக்கு 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒன்று தர்மர், ஒன்று துரியோதனன். அந்த மாதிரி 2 கேரக்டருமே அவர் பார்த்துருவார். அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்? நல்லதும் அதுவே, கெட்டதும் அதுவே. அவர் எப்படி இருக்காரு? அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி, கேந்திரத்தில் வந்தாலும் சரி, இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி, 3 கேட்டகரி, 1, 5, 9, 1, 4, 7, 10, நமக்கு 3, 6, 8, 12 இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ 1, 5, 9 வந்தால் நம்மையும் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும். கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும். நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை, அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும். அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இந்த சனீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது. அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை, நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நம்மளுக்கு முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும். அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய மூல திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் 11லேருந்து 12க்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அது இயற்கை சீற்றங்கள்லேருந்து, உலக பேரழிவுகள்லேருந்து, அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து, நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து, அரசியலிருந்து, அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரே தான். அதை பற்றி நம்ம பதிவுகளில் தெளிவாக காணலாம். பதிவை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு, அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களை எல்லாம், வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட, பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கவிருக்கிறோம். கடகராசிக்கு இந்த காலகட்டம்
மிகப்பெரிய ஒரு இனிமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். கடகம் கனிவான காலத்தை நோக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த முறை அஷ்டம சனி விலகுவதே உங்களுக்கு ஒரு சிறப்பான செயல் அப்படின்னு சொல்லலாம். 7 8க்குரியவர் இந்த காலகட்டம் 9ஆம் இடத்தில் நமக்கு கடக்கவிருக்கிறார். இது வரைக்கும் இருந்த வலி, வேதனை, வருத்தம், அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு ஆரோக்கிய குறைபாடு, எதுவும் செயல்பட முடியாத நிலை, நிம்மதியற்ற ஒரு சூழல், இதெல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கு நிறைய அவர் ஒரு சோதனைகள்லாம் வச்சுட்டார் இல்லையா? இந்த சோதனைகள்லாம் நீங்கி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சாதனைகளாக மாற்றிக்கொள்வீங்க. அதற்கு இன்னும் நம்மளுக்கு உங்களை பக்குவப்படுத்திருப்பார். 9இல் வரக்கூடிய சனி நம்மளுக்கு திரிகோணத்தில் வராது. திரிகோணத்தில் வரும்போது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இடம் 6 9 கூடிய குருவுடைய இடம். பாக்கியத்தில் வராரு. அவர் 11 3 6 என்ற இடங்களை பார்க்குறாரு. காலச்சக்கரத்தின் சுகஸ்தானம் உங்களுடையது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும். இது வரைக்கும் இருந்த இப்போ முயற்சியே பண்ணாமல் ஒரு இடத்துல முடிஞ்சிருந்தோம், எப்படியும் போகிறதுக்கு ஒரு வழி தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள் பிரச்சனை தீரவும் உங்களுக்கு வழிகாட்டவும் கண்டிப்பா இறைவன் இறங்கி வந்தார்னு சொல்லுவோம் இல்லையா? யார் மூலியமாவது ஒரு உதவி நிச்சயம் கிடைக்கும். கர்மகாரகனே 3ஆம் இடத்தை பார்வை செய்வார். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் முயற்சிகள், உங்களுடைய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும், அனைத்து விதமான இதுவும் நீங்க நிறைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு உறவு சார்ந்த விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய புகழ், பெருமை, அங்கீகாரம், எல்லாத்துலேயுமே ஒரு பாதிப்பு. நம்மளுக்கு எதில் தான் பாதிப்புன்னே சொல்ல முடியாது. ஒரு நாள் நம்ம கடக்கும் பொழுது பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு கடந்து வந்த காலங்கள்லாம் இனி மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலங்கள். பாக்கியத்தில் வரக்கூடிய சனி உங்களுக்கு பாக்கியத்தை அளிக்க இருக்கிறார். அங்கேயே அவர் குருடைய சாரத்தில், சனியுடைய சாரத்தில், உங்களுக்கு புதனுடைய சாரத்திலையுமே பயணிப்பார் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட தூர பயணம், வேற தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திருச்சல், இந்த காலகட்டம் கூடுதல் முயற்சி மட்டும் உங்களுக்கு தேவை. அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, அதே போல் ஒரு உறவுகள் கிட்ட, ஒரு நல்ல ஒரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட, உடன் பணிபுரிபவர்கிட்ட, இல்லை நீங்களே ஒரு வேலை வச்சு ஆள் செய்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் பக்குவத்தை மட்டும் கையாண்டுடுங்க. மற்றபடி உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே, அதாவது தடை இருந்தது இல்லையா, செயல்பட முடியாமல் அந்த தடை மட்டும் விலகிடும். இனிமே செயல்படக்கூடிய வழி கிடைச்சிரும். அந்த வழி கிடைச்சாலும் கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் இந்த காலகட்டம் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நோய், கடன், எதிரி, இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது அது ஒரு சிறப்பு 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு, அவருடைய கர்ம பார்வையார். அப்போ அந்த கடன் அடையும், நோய் இருந்தால் நோய்க்கு ஏதாவது ஒரு புதுவித மருத்துவம் கிடைக்கும். அதே போல் எதிரிகள் இன்னான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க நேர்முக மறைமுக எதிரி யாராருதான் கண்டுபிடிச்சி அவங்க எப்படி பக்குவமாக கலையணும் என்ற ஒரு இதையும் கொடுத்துருவாரு. இந்த காலகட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை சோதனைக்கு உள்ளாக்குனவர் அவரே 8ஆம் இடம் அவதுக்கே அவர் அதிபதி. அப்போ அது சரள யோகம் என்ற யோகத்தையும் கொடுத்துரும். கஷ்டம் கொடுத்தவர் தான், சோதனையை கொடுத்தவர் தான், உங்களை சாதனையும் வைக்க போகிறார். 8ஆம் இடம் தான் நீண்ட காலம் நம்ம ஒரு உறவுல இருப்போமா, நீண்ட காலம் ஒரு உறவுல வாழ்வோமா, நீண்ட காலம் நம்ம ஒரு இதில் பிடிமானமும் இருப்போனா, சாதிக்கிறதுக்கு நமக்கு தெம்பு கொடுக்கறது தான் அதே இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த 8ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். 8 அப்படின்னும் போது அதுதான் நம்மளை ஒரு இதை ஒரு நீடித்த நிலைத்த ஒரு செயல்பாடையெல்லாம் குறிப்பது. அது நல்லதாக இருந்தாலும் ஒரு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்தோடு நமக்கு 2 5 11 இந்த அதிபதியெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது இன்னும் நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், பணம், திடீர்னு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சுப்பா, எப்படி தான் இவ்வளோ நாள் கஷ்டப்படாம திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்டு நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அவர் 9ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு சேர்வது. இதுவரை நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்திற்கு இனிமே ஒதுங்கி நின்று உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதையை காட்டுகிறேன் அப்படின்ற லெவலுக்கு அவர் இருந்துருவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இனிமே கலங்கி நிற்க போவதில்லை, பிரச்சனைன்னு ஓடி ஒழிந்து கொள்ள போவதில்லை. யார் மூலியமாவது ஒரு உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அனைத்துலேயுமே உடனே வேகமாக செயல்படுறோமா, கண்மூடித்தனமா, அதை மட்டும் குறைச்சிக்கணும். ரொம்ப பக்குவமாக அனைவரையும் அனுசரித்தும் இந்த காலகட்டம் செய்யணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய
பயிற்சிகளையும் உங்களுக்கு வந்து ஒரு கவனம், நிதானம், பொறுமை எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் வேவரிங் மைண்டு, ஆசுலேஷன் மைண்டு, ஒரு நிதானமற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உணர்வுபூர்வமானவர்கள், அறிவு, உணர்வுபூர்வம், மனசு ரெண்டுத்தையும் ஒரே பாதையில் எடுத்துட்டு போகணும். மனசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், உணர்வுகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டோம், எமோஷனல் ஆகிட்டோம் அப்படின்ட்டோன்னா இங்கே அறிவு மட்டுப்பட்டுடும். ரெண்டும் ஒரே ட்ராக்ல போகும்போது தான் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். எப்பவுமே வந்து ஒரு டிப்ரெஷன்லேயோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி மனப்பான்மையிலையோ இருக்கும்பொழுது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்காது, ஒரு செயல்பாடை சிறப்பாக செய்ய முடியாது. அதனால் எப்பயும் வந்து ஒரு ஊக்கமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலகட்டம் கடகத்திற்கு தடைகள் நீங்கி உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நேரம் சரியில்லாத போது பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து ஒரு கருமேகங்கள் சூழ்கிற மாதிரி சூழ்ந்து கொள்ளுதோ, இல்லை ஒரு பனி மூட்டை மாதிரி காணப்படுதோ, இப்போ நேரம் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக விழும். நல்லா ஒரு புத்துணர்ச்சியோட, நல்லா எந்துவோட, இனிமே முன்னை விட இப்போ வந்து நல்ல ஒரு 3 மடங்கு எஃபர்ட்டோட நீங்கள் உழைக்கக்கூடிய காலகட்டம். சனி விலகிறாருன்னா இன்னும் ஊக்கமாக உழைங்க. உழைக்கும் பொழுது அந்த பாக்கியத்தில் வந்து அவர் கொடுக்க போறாரு. அந்த பாக்கியம் கொடுக்கணும்னா என்ன, சனிக்கு தேவை உழைப்பு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்ப போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இனிமே இருந்த அந்த பயம் போயிடும், அச்சம் போயிடும், துணிச்சலாக, தைரியமாக, தைரிய வீரிய தெளிவோடு வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வந்து களமிறங்கக்கூடிய சூழல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நல்லா வந்து ஒரு கனிவான காலம்னு சொல்லிட்டோம். அப்போ கனிவோடு மன நிறைவையும் சேர்த்து சுகங்களை பெறுவதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும், அதற்கு ஒரு வழி கிடைச்சிடும்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அதனால் இறை வழிபாட்டோடு எப்போவுமே சிவ வழிபாடு வைத்து கொள்ளுங்க. சனிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்யும் பொழுது, இல்லை கோளறு பதிகம் கேட்டுட்டு உங்கள் வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது கடகம் ரொம்ப அருமையான காலகட்டம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பாக்கியத்தை தருவதற்காக பாக்கிய சனியாக வந்திருக்கிறார். அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்? அவர் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர். அவரே இப்போ உங்களுக்கு வந்து பாக்கியத்தை கொடுக்கறதுக்கும் கட்டுப்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, அது எதற்காக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது, உங்களுக்கு குழந்தை திருமண பாக்கியத்தை முதல்ல நடத்தி வச்சு தரப்போகுதா, இல்லை வெளியூர் வேலை வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத ஒரு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பொருளாதார வசதிக்காக அது செயல்பட போகுதா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வண்டி வாகனங்களில் பிரயாணம், உறவுகளில் கொஞ்சம் வந்து ஒரு கூடுதல் கவனம், அதே போல் எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது கவனத்திற்கு எப்போவுமே, கடகத்திற்கு எப்பவும் வந்து கவனத்தில் இருக்கணும். இதையும் வந்து திருப்பி அழுத்தி உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கடக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசியினருக்கும் இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்குது. இந்த சனி பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது, இல்லை சனி எந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்துருக்காரு, பெரும்பாலும் 10, 11 அப்படி உட்கார்ந்துருக்காரு, இல்லை 3, 6 ஸ்தானங்களில் உட்கார்ந்துருக்காரு, உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். சனியோட வந்து ஒரு சுக்கிரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது. ஒரு ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே ஒரு சனி தசா, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் பொழுது பகைகளோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு, அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதே ஒரு சுக்கிர தசா, குரு தசா, ஒரு புதன் தசா நடக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா சூழலில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம். ஒரு லெசன் எடுத்துருவார். ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கா, இல்லை உங்கள் லைஃப்பில் பிரச்சனை இருக்கா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, உங்களுடைய உறவு முறையில் பிரச்சனை இருக்கா, நீங்கள் போகிற வழியில், உங்களுடைய சிந்தனையில், உங்கள்
சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கா, உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கா, அதே போல் நீங்கள் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்தி கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் வர்றாரு. இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துடணும். இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திடுவோம். இப்போ வரக்கூடிய இந்த 7.5 சனியில் நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம், நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்தில் பண்ணுறது அடுத்த ஜென்மத்தில் 2 6 10 வந்துடும். நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் 4 8 12 ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது. அதனால் 7.5 சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம். அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க. அதே போல் சனீஸ்வர பகவான், புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு, திருக்கள்ளிக்காடு, குச்சானூருக்கெலாம் சென்று வாங்க. அங்கே போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும். இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. ஆரோக்கிய குறைபாடு இருக்கா, சிவனுக்கு பிரதோஷத்துலேயோ இல்லை அமாவாசையிலேயோ இல்லை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்கள் வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது, செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது, தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது, அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா சித்தி புத்தி, அதாவது சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்துருவார். சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் துப்புரவு பணியாளர்கள், அவங்க தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது, அன்னதானம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை சித்திரான்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம வந்து தயிர் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாவோட கொடுக்கணும். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு 21 ரூபா 51 ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையாக கொடுங்க. ஒரு பெட்ஷீட்டு, செருப்பு, கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளிலேயோ இல்லை ஒவ்வொரு மாத பிறப்புகள்லையோ நீங்கள் வந்து கொடுத்து கொண்டு வரும்பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம். அதனால் அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டால் போதும், அது ஒரு 9 முறை வளம் வந்தால் போதும். இந்த ஆண்டி கிளாக் வைஸாக வளம் வர்றதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கோச்சாரத்தில் சனி பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம். இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் 7.5 சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து, அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு, பாத சனி வந்துருச்சு, கண்ட சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கி கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம். பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம். எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையெல்லாம் கோர்த்து போட்டுறாதீங்க. எலுமிச்சம்பழத்தை மாலையெல்லாம் கோர்த்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும். அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க. சாமிகிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுத்துருங்க. குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல. 33 எலுமிச்சம்பழத்தை ஒரு சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம். தனியாக நீங்கள் ஒரு 3 பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையே வைத்துக்கோங்க, ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்க. இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். அது அழுகுது, ஒரு கருப்பாயிடுதுமானா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டிஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம்.
நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது. 24x7 365 நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம். அது அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், அஷ்டமி, நவமி, பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லையும் போகலான்னு சொல்லியாச்சு. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன், யோகா, தியானம், மெடிடேஷன் தியானம் பண்ணுவது. யோகா நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும். தினமும் பண்ணும்பொழுது டே டு டே நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸு. அதே போல் உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது, நல தமயந்தி படம் பார்ப்பது, ஹரிச்சந்திரா படம் பார்ப்பது, இல்லை அந்த கதைகளை கேட்பது. ஏன்னா 7.5 சனியினால தான் அவங்களுக்கு அந்த கதையே நடந்தது. இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும். 1, 4, 7, 10 பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா, இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும், ஜென்ம சனியாக இருக்கிறவங்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு, கண்ட சனிகளாக இருக்கிறவங்களுக்கு, 10 சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது. பொதுவாக எப்போவுமே இந்த சரித்திர கதைகளை, சனி தோஷம் இருக்குது, சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதாவது மன அழுத்தம் நிறைய ஆகிடும், ஒரு பயம் பற்றிக்கொள்ளும். இதெல்லாம் நீங்குவதற்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம். இதில் எல்லா விதமான செயல்பாடும் சொல்லியிருக்கிறேன். யார் யாரால் என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தை கிழமையில் எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ, இல்லை 6 to 7 அந்த நாளில் வரக்கூடிய ஓரை. இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 6 to 7 சூரிய ஓரையாக வரும். அதே போல் 1 to 2 சூரிய ஓரையாக வரும். அதே போல் இரவு 8 to 9 அதே சூரிய ஓரையாக வரும். இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ, இல்லை 4 to 6 நித்திய பிரதோஷத்தில் விளக்கு போடுறதோ, தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும், அன்னதானங்கள் செய்யும் பொழுதும், இறைவனுடைய திருநாமங்களை கோளறுப்பதிகம் கேட்பது, அதே போல் அனுமன் சாலிசா, அதே போல் பைரவ அஷ்டகம், துர்கா அஷ்டகம், சத்ரு சமார திருசதி, இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன். இதை பொறுமையாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரக பயிற்சியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.